ஹலோ விவாஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விரு ரிவ்யூ. நான் தான் உங்க விரு. நாம அந்த வில்ல பார்க்க போறது 2023லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு பெங்காலி மூவி தான் கேஷினோ. இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர். இப்போ தமிழ் டப்பிங்கோட இந்த படம் அவைலபிளா இருக்கு. இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வில்ல பார்த்துடலாம். இந்த கேஷினோ படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு மணி லாண்டரிங்கை சுற்றி இந்த கதை நகருது. அதில் ரிப்போர்ட்டரா வரக்கூடிய அதித்திங்கிறவங்க இந்த மணி லாண்டரிங் பண்ணக்கூடிய பெரிய பெரிய பிக் ஷாட் யாரெல்லாம் அப்படிங்கிறத இவங்க டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்பொழுதைக்கு அதில் தலைவராக இருக்கக்கூடியது முனைம் கான் அப்படிங்கிற நபர். இந்த நபர்கிட்டக்க இந்த காசு யார் மூலமா வருது மட்டும் இவங்க கண்டுபிடிக்கல. ஆனா இந்த முனியம் கான் கிட்டக்க வரக்கூடிய காசு எப்படி மணி லாண்டரிங்கா மாறுது அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமா நம்ம ரிப்போர்ட்டர் அதித்தி டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை அவங்களோட பாஸ் கிட்டக்க கொடுத்து இது நாளைக்கு பிரஸ்ல பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா அது பப்ளிஷ் ஆகல. இதுக்கு அடுத்த நாளே நம்ம ரிப்போர்ட்டரான அதித்தி இறந்து போக, இதுக்கப்புறம் இந்த கதையில என்னென்ன விஷயங்கள் நடந்தேறுது. ஹீரோ வரக்கூடிய நவாஸ் அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின்காக பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கும்பலை கையோடு பிடிக்கணும்னு சொல்லி அண்டர் கவர்ல வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அவர் என்னென்ன கண்டுபிடிக்கிறாரு, இந்த மணி லாண்டரிங் பண்ணக்கூடிய அந்த ஹெட் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாருங்கிறதா அந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நீட்டான ஒரு ப்ராப்பரான கிரைம் த்ரில்லரா எடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளே தான் அந்த அளவுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவா இல்ல. ஆனா இந்த அதித்தி ரிப்போர்ட்டர் கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகிற கதை நவாஸுங்கிற சிஐடி ஆஃபீஸர் கிட்ட போறதா இருக்கட்டும், அவர் இந்த கேஸ்ல இவ்வளோ தீவிரமா இருக்கிறதுக்கான காரணமா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ஆன் ஸ்கிரீன்ல ரொம்ப அழகாவே போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ நவாஸா வரக்கூடிய நம்ம ஹீரோவும் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ், வில்லனா வரக்கூடிய யுவராஜ்ங்கிற பிரின்ஸ் இவரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. இந்த 2 கதாபாத்திரங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஓகே தான். மேலும் இந்த படத்துல இந்த கேஷினோக்குள்ள எந்த மாதிரிலாம் மக்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறதுமே காமிச்சிருப்பாங்க. அதுல இன்க்ளூடிங் நம்ம ஹீரோ விளையாடும்போது என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத காமிச்சிருந்தாங்க. அந்த போர்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் இந்த படத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, டெக்னிக்கல் சைடு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு சப்போர்ட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா குடுக்கல. அதுல பேக்ரவுண்ட் ஸ்கோர் சுத்தமா நல்லாவே இல்ல. அதுல தமிழ் டப்பிங்குமே சுமாரான தமிழ் டப்பிங்கா இருக்கு. பட் லென்த் ஆட் பண்றதுக்காக கொஞ்சம் ஸ்லோனஸ் குடுத்து இந்த படத்தை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. ஏன்னா ஒவ்வொரு டயலாக்குக்கும் நடுவுல பார்த்தீங்கன்னா கேப் வருது. டயலாக்ஸுமே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. சில டயலாக்ஸ் எல்லாம் பேசி முடிச்சோன்னா கை தட்டுறாங்க. ஆனா அந்த அளவுக்கு எஃபெக்டிவான டயலாக்ஸ் இல்ல அது. மித்தபடி படத்தை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு அபோவ் அவரேஜான படம் தான். படத்தில் அடல்ட் கண்டென்ட் இருக்கா, ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்குற ஆடியன்ஸ் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். பெரிய லெவலில் அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. இந்த கேஷினோ திரைப்படத்துக்கு நம்ம சேனல் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 2.6 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம்.